உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி மட்டும் இருந்தால் போது ஸ்கிரிப்ட், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங், டப்பிங், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டைரக்ஷன் எல்லாமே ரீமீடியட்ஸ் மீடியா பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மொபைல் நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, உங்களுடைய ட்ரீம்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இப்போ எடுத்து வைங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மச்சான், நான் வேலைக்கு போகும்போது ஒருத்தன் கூட என்கிட்ட வந்து பேச மாட்டான்டா. நான் எப்ப வேலைய விட்டேனோ அப்பத்துலருந்து தெரிஞ்சவன் யாருன்னே தெரியலடா. அவன்லாம் வந்து என்கிட்ட பேசுறான்டா. அதுலயும் நான் எங்க வேலைக்கு போறேன்னு அழுத்தி வேற கேட்கறேன்டா. மனசு புண்ணா இருக்குடா. அதிலிருந்து நான் வீட்ட விட்டு வெளியவே விட்டுட்டேன். இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நேத்து இன்டர்வியூ போயிருந்தேன். அங்க போனதுக்கப்புறம் தெரிஞ்சு நான் மட்டும் வேலை இல்லாம வெட்டியா இல்ல. என்னைய மாரி நெறைய பேர் இருக்காங்க. வேதனையா இருந்தாலும் மனசு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. மச்சான், இப்போ வேலை கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம்டா. இப்போதைக்கு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை ஜாயின் பண்ணிக்கோ. அந்த வேலைக்கு போயிட்டு வேறு வேலையை பார்த்துக்கலாம். அட போடா! இப்படிதான் ஒருத்தன் சொன்னான். வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டு போனான். நானும் அவன நம்பி என்னடா வேலைன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், உன்னைய மாரி 10 பேர் வேலை இல்லாம வெட்டியா இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டு வான்னு சொல்றான். இதெல்லாம் ஒரு வேலையாடா? அது சரி, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழலாம். ம். என்னமோ சொல்ற. சரி, ஓகே. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆனால் இப்போ இல்லை, நேரம் வரும்போது சொல்கிறேன். சரி, நான் டேய், கிளம்புறேன். டேய் சொல்லிட்டு போடா. சொல்கிறேன். டேய் சஸ்பென்ஸ் தாங்காதடா. டேய், டேய். அப்ப நான் விட்டுட்டு போயிட்டா நீயும் விட்டுட்டு போயிருவியா? என்ன தேடி வரமாட்டியா? தொல்ல முடிஞ்சுட்டு போறத விட்டுட்டு உன்னை தேடிட்டு வேற வருவான். ஹே லூசு, நான் சும்மா சொன்னேன்டி. உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? நான் உன்ன விட்டு போனாலும் நீ என்னை விட்டு போமாட்ட. எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அப்பா வேற எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுல சின்சியரா இறங்கிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ வீட்ல வந்து சீக்கிரமா பேசு. ஏய் கொஞ்சம் பொறுடி. நான் செட்டில் ஆயிட்டு நானே உங்க வீட்ல இருந்து பேசுறேன். அதுக்குள்ள எத்தனை மாப்பிள்ளைக்கு தான் நான் நோ சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா ஒரு நாள்ல ஒரு நாள் எங்க வீட்ல இவனைத்தான் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணி என்னை கூட்டிட்டு போன்னு நான் சொல்லத்தான் போறேன். பாத்துக்கோ. அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கோயம்புத்தூர் மச்சான் பேஜை ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்ல ப்ரோ. நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் இன்டர்வியூ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் பேக்ரவுண்ட் சரியில்லை, கொஞ்சம் அப்படி போய் பேசலாங்களா? சரி ப்ரோ. நான் பார்க்காத இன்டர்வியூவா ப்ரோ? ஆமா, என்ன கேள்வி கேட்க போறீங்க? பேசாமல் சத்தம் போடாமல் கூடவா, கத்தி கூச்சல் பொண்ணு நினச்சா ஒரே அழுத்து தான். என் பேர் பிகே. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கந்து வெட்டிக்காரன். ஆனால் என் மெயின் பிஸ்னஸே ட்ரக் டீலிங் தான். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன். யாரா நீங்கலாம்? என்ன? என்னது கடை கடத்தி கூட்டு வந்திருக்கீங்க? டேய்,
பார்சல் எங்க? பார்சலா? டேய், நீங்களும் டெலிவரி பாய்ஸாடா? கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நக்கல் பண்ணிட்டு இருந்த உன்னை இங்கேயே வெட்டி போட்டு நரபலி கொடுத்துட்டு போயிடுவேன். சத்தியமா நீங்க என்ன கேட்க எனக்கு தெரியல. அறிவு ஃப்ரெண்டு தானே? ஆமா, அவனை எப்படி உனக்கு தெரியும்? என்ன பசங்க வேலை இருக்குன்னு சொன்னாங்க. என்ன வேலை தெரியும் உனக்கு? என்ன வேலை வேணாலும் செய்வேன். என்ன வேலை வேணா செய்வியா? எங்க என்ன போடு. தங்கத்தை விட ஒர்த்தானதுடா அது. 1 கிராம் கூட மிஸ் ஆகக்கூடாது, சரியா? ஹலோ, நான் லொக்கேஷன் வந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஓகே. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அம்மா, இவ்வளோ சரக்கு நம்ம கையில் இருக்கு. ஏதோ ஒரு பார்சல் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்களா? நம்மள கண்டந்துண்டமா. ஆமா, இப்ப எதுக்கு அதை பத்தி கேக்குற? வேணாம், உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. அவங்க பார்சலுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, வேணாம். அப்போ நம்மளும் அந்த பார்சலுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாம்ல? இவ்வளோ வருஷம் தொழில் பண்ணுறவங்க வாழ்க்கை மாறிடுச்சா என்ன? ஃபீல்டில் இறங்கி ரிஸ்க் எடுக்கிறது நம்ம, ஆனால் லாபம் அவங்களுக்கு. இப்ப என்னதான் சொல்ல வர? இவ்வளோ நாள் மற்றவங்களுக்கான ரிஸ்க் எடுத்தோம், ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கான ரிஸ்க் எடுப்போம். ஒருவேளை மாட்டிக்கிட்டா? நீயும் நானும் சொல்லாமல் வெளியே தெரியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் சரக்கு வேறு இடத்துல கைமாற்றும் போது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். உனக்கு பண தேவை இருக்குது, ஆனால் நீ வேணான்னு சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நீ யாருக்காக ரிஸ்க் எடுக்கிற? ஃப்ரெண்டுக்காக. என்னது, ஃப்ரெண்டா? எனக்காகவும் என் ஃப்ரெண்டுக்காகவும். என் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்ண பணம் வேணும். இங்க அவன் வாழ்க்கையே பார்க்க முடியல, இதுல உன் ஃப்ரெண்டா? அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் உனக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்கே எடுத்திருக்கான். அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீயா சொல்லிட்டா நல்லது. அவன் எங்க இருக்கானு எனக்கு தெரியாது. ஓ, இது என்னன்னு தெரியுதா உனக்கு? உன் நண்பனை சல்லடை போட்டு தேடும்போது அவன் வீட்டில் கிடச்சிது. என்னடா மச்சான் ஒரு மாதிரி இருக்க? அம்மாவுக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணு சொல்கிறாங்கடா. எமர்ஜென்சியாக பணம் வேணும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எவ்வளோடா? 5 லட்சம்டா. சரி, ஒரு நிமிஷம் இரு. இந்தா வீட்டு பத்திரம்.
இதை வச்சு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ரெடி பண்ணு. டேய், இது உங்கள் அப்பாவோட ஞாபகம்னு சொல்லுவியேடா. அப்பா ஞாபகமாக தான் இருக்காங்க, ஆனால் உங்கள் அம்மா உன் கூடயே இருக்காங்க. உனக்கு அம்மானா அவங்க எனக்கும் அம்மா தான்டா. அவங்க கையில் நான் எத்தனை டைம் சாப்பிட்ருப்பேன். இதை வச்சு ஃபஸ்ட் ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். டேய், அதுக்கு இல்லடா. டேய், நீ ரொம்ப யோசிக்கிற. அதெல்லாம் யோசிக்காத. இதை வச்சு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ரெடி பண்ணு, பார்த்துக்கலாம். உனக்கு காசு வந்ததுக்கப்புறம் நீ தரப்போகிற, அவ்வளோதானே. ரொம்ப தேங்க்ஸ்டா. விட்றா விட்றா. உனக்கு இந்த வீடு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். உனக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும்னா எனக்கு என்னோட பார்சலும் எனக்கு துரோகம் பண்ண ஃப்ரெண்டும் வேணும். நீ தான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வரணும். நீ எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. ஆனால் நான் உனக்கு தரது வெறும் 24 மணி நேரம் தான். டேய், என்னை ஏமாத்தணும்னு நினச்சிங்க, நீ லவ் பண்ணுறியே ஒரு பொண்ணு, அவளை குடும்பத்தோட தூக்கிடுவேன். அவனை அவுத்து விடுங்கடா. கை கடிச்ச இவனையான நம்ம விடணும். நமக்கு தேவை இவன் இல்லை, அவன். இவன் வெளியே போனாதான் அவன் வெளியே வருவான். நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி இவனை ஃபாலோ பண்ண சொல்லு. டேய், உனக்கு என்னதான்டா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ண? மச்சான், கம்பெனி ஏறிடுங்கடா. ஒரு வேலை கூட கிடைக்கல. அவ படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் நமக்கு அதுக்கு கூட வழி இல்லை. இங்கே பணம் தாண்டா எல்லாமே. அது சரியான வழியில் சம்பாதிக்கிறாங்களா தப்பான வழியில் சம்பாதிக்கிறாங்கன்னு எவனும் பார்க்கறதில்ல. பணம் சம்பாதிக்கிறானா இல்லையான்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்படி தப்பான வழியில் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை வச்சே அவங்க பண்ண தப்பை சரி பண்ணிடுறாங்க. ம் இங்கே நல்லவனா வாழ்கிறவங்களாம் கடைசியில் நடு தெருவில் தான் நிற்கணும். அறிய பாத்தியா? சரி விடு. டே, அறிய பாத்தியாடா? இல்லையா? சரி கூப்பிடுறேன். ஹலோ. டேய், எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கடா. அவனை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்கடா. என்கேஜ்மெண்ட் அது இதுன்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் நம்ம லவ் மேட்ரு பற்றி வீட்டில் பேசலான்னு இருக்கேன். நீயும் வந்து பேசுடா. என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிடுடா ப்ளீஸ். அவசரப்பட்டு இது பண்ணாதடி. கொஞ்சம் பொறுமையா இரு, பேசிக்கலாம். இல்லடா, இதுக்கு மேலே முடியும்னு எனக்கு தோணலை. நான் அப்புறம் கூப்பிட்றேன், வை.
சொல்லுப்பா. ரொம்ப பசிக்குது. கையில் வேற சுத்தமாக காசு இல்லை. இந்த ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டுக்கலாமா? காசு இல்லையா? பரவாயில்ல, சாப்பிட்டுக்கப்பா. பசிக்குது. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ, இதுவே கம்மியாக இருக்கு. அதுக்கு இன்டர்வியூ வேற போகணும். பசி உயிர் போகுது. சரி, டீயாச்சும் குடிச்சுப்போம். அக்கா ஒரு வரட்டி. மச்சான், வாடா. என்னடா வண்டியெல்லாம்? வேலை செய்கிற இடத்துல கொடுத்தாங்கடா. அம்மா நீ எங்க இங்கே? இன்டர்வியூ போயிட்டு வந்தேன்டா. என்னாச்சு? எப்பவும் போல தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, சாப்பிட்டியா? இப்போ தான் டீ குடித்தேன். என்ன டீ குடிச்சியா? இல்லை, ஃபஸ்ட்டே சாப்பிட்டேன்னா நெஞ்சு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் டீ குடித்தேன். சரி வா போகலாம். எங்கடா? சொல்கிற வா. அக்கா தக்காளி சாப்பாடு ஒன்று, தயிர் சாப்பாடு ஒன்று. டேய், நான் சாப்பிட்டேன்டா. பரவாயில்ல, நான் தனியாக சாப்பிடுவில்ல, கம்பெனி கொடு. இந்தா சாப்பிடு. என்னடா வாதிடே இருக்க, சாப்பிட்றோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். ஆனால் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க. அன்றைக்கி நான் காசு இல்லைன்னு சொன்னோன்னே போனவங்க வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்து சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி நான் காசு இல்லைன்னு சொல்கிறேன், சோறு போட்டிங்க. எனக்கு புரியலண்ணா. தம்பி, அன்னைக்கு உண்மை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்க எனக்கு தெரியாது, அதனால் அப்படி சொன்னேன். ஆனால் இன்னைக்கு பசிக்குன்னு சொல்கிறீங்க, உண்மை சொல்கிறதுனால பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. சரிண்ணா. ஹலோ, அரியா? அவனை எப்போ பார்த்தா? அவன் எங்கே இருக்கான்? டேய், நானும் அவனை தாண்டா தேடிட்டு இருக்கேன். சரி, நீயும் நம்ம பசங்களும் அவனை எங்கே பார்த்தாலும் சரி உடனே எனக்கு கால் பண்ணுங்க. டேய், எங்கே தாண்டா இருக்க? ப்ரோ அது வரைக்கும் இறக்கி விட்டுறீங்களா ப்ரோ? சரி உட்காருங்க ப்ரோ.
ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ப்ரோ என்னாச்சு? என்னன்னு தெரியல ப்ரோ, ஒரு மாதிரி இருக்கு. ஓ, டைம் வேறு ஆச்சு, எனக்கு அர்ஜென்ட்டாக வேறு போகணும். சரி நீங்கள் உட்காருங்க, நான் ஓட்டுறேன். ஆ சரி. உட்காருங்க ப்ரோ. போலாமா ப்ரோ? சரி ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, இங்கே எங்கே நல்ல ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. பாருங்க ஓகே ப்ரோ. ஓகே. ஹலோ. உனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. உன் ஃப்ரெண்டு கிடைச்சானா இல்லையா? அண்ணா இன்னும் தேடித்தேனே இருக்கு. கொஞ்சம் டைம் தாங்கண்ணா. எப்படியாச்சு? ஹலோ. ஏய், தூக்கிருங்கடா. ஹலோ. ஏன்டா வரல? ஏன்டா வரல? ஏன் வரல? அப்போ நான் அவ்வளோ சொல்லியும் நீ வரல அதானே? ஏன் வரல? அப்போ நான் உனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை, நான் உனக்கு வேண்டாம், அப்படித்தானே? வைடா. அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சு. அப்பா, உண்மையை சொல்லணும்னா நீங்க போனதுக்கப்புறம் எனக்கு வாழவே தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னை நேசிக்கிறவங்க எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா நான் தான் அவங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை. ஒரு திருடங்கிட்ட திருடுறது தப்பு கிடையாது. அந்த வகையில பார்த்தா என் ஃப்ரெண்டு நல்லவன் தான். அவனால நல்லவங்க யாரும் பாதிக்கப்படலை. ஆனா இவன் ரொம்ப கெட்டவன். இவன் இருந்தானா அது என் நண்பர்களுக்கு ஆபத்தாக தான் முடியும். அதனால நான் பிகே கிட்ட வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு அமௌண்ட் வாங்கின மாதிரியும், அந்த அமௌண்ட்டை அசலோட திருப்பி தந்தோம். அவன் வீட்டு பத்திரத்தை திருப்பி தராம இன்னும் அமௌண்ட் கேட்டும் என்னை மிரட்டுற மாதிரியும் செட் பண்ணி வச்சுட்டு என் சாவுக்கு பிகே தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. நீங்களாச்சும் நல்லா இருங்க.